வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நாசார் சினர்ஜி 25 பசுமை மேம்பாட்டிற்கு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்ட நாசரத் பள்ளி மாணவர்கள். நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்ட உலக கை சுகாதார தினம் மற்றும் உலக உணவு தினம். தி நாசரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற நெகிழியில்லா வளாகம் நிகழ்வு. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய எல்லோ டே. தி நாசரத் அகாடமி பள்ளியில் பொது தேர்வு குறித்து பெற்றோர்களுக்கு நடைபெற்ற விழிப்புணர்வு கூடுகை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நாசார் சினர்ஜி 25. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நாசார் சினர்ஜி 25 வேர் யங் மைண்ட்ஸ் ஸ்பார்க் பிரைட் ஐடியாஸ் எனும் தலைப்பில் அறிவியல் கண்காட்சி அக்டோபர் 25 அன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்கி மாலை 3 மணி வரை நடைபெற்றது. எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்களின் தலைமையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ செல்வங்கள் பங்கு பெற்றனர். இவ்விழாவை முக்கிய விருந்தினரான நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் இ மேரி ஏஞ்சலன் அவர்கள் தொடங்கி வைத்தார். நாசரத் குழுமத்தை சார்ந்த அனைத்து பள்ளிகளில் இருந்தும் ஆசிரியர்கள் எம் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் செயல்முறைகளை மதிப்பீடு செய்ய வருகை தந்தனர். இந்த கண்காட்சியில் மாணவர்கள் தங்கள் சிறிய முயற்சிகள் மூலம் பெரிய கண்டுபிடிப்புகளாக மாடல் ஆஃப் சிஸ்டம் செல், ஹைட்ரோபோனிக்ஸ், IoT ஸ்மார்ட் இரிகேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோலிங் ஏர் பொல்யூஷன், ஆட்டோமேட்டிக் பிரேக், மேட்ச்ஸ்டிக் மேஜிக், ஃபயர் அலாம் போன்ற பலவற்றை செய்து காட்டி தங்கள் திறமைகளையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வு மாணவ செல்வங்களின் திறமைகளும் பெற்றோர்களின் ஆதரவும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் ஒன்று சேர்ந்து மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது. பசுமை மேம்பாட்டிற்கு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்ட நாசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொன்விழா ஆண்டையொட்டி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி நாட்டை வளமாக்கும் பணியினை மேற்கொண்டுள்ளார் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங். இந்த பெருமிதமிக்க செயல்பாட்டினால் மாணவ மாணவியர்கள் தாங்கள் பெற்ற மரக்கன்றுகளை தங்கள் வீட்டில் நட்டு புகைப்படம் எடுத்து பள்ளிக்கு அனுப்பி தங்களுடைய மேலான பணியை செய்து வருகின்றனர். மேலும் மரக்கன்றுகளை செழிப்பாக வளர்க்கும் மாணவ மாணவியருக்கு ஊக்க பரிசுகள் கொடுப்பதாக அறிவித்தம்மை மாணவ மாணவியர்களை உற்சாகப்படுத்தியது. இச்செயலை பெற்றோர்களும் முன்னாள் மாணவ மாணவியரும் வியந்து பாராட்டினர். நிறைவான இப்பணி சிறக்க உழைக்கும் அனைத்து ஆசிரியர்களையும் பள்ளி முதல்வரையும் பள்ளியின் நிர்வாகம் மனதார வாழ்த்தி பெருமைப்படுத்தியது. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்ட உலக கை சுகாதார தினம் மற்றும் உலக உணவு தினம். ஆவடி கோவில்பதாகை நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நாசரத் குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 15/10/2025 அன்று உலக கை சுகாதார தினம் கொண்டாடப்பட்டது. அருகில் உள்ள தி நாசரத் அகாடமி பள்ளியில் ஆரம்ப பள்ளி பிள்ளைகளுக்கு எமது மாணவ ஆசிரியர்கள் கைகளை சுத்தமாக கழுவுவதை செயல்முறை மூலம் செய்து காட்டினர். மாணவர்கள் இதனை உற்சாகமாக ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர், பள்ளியின் தலைமை ஆசிரியை, பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அதனைத் தொடர்ந்து 16/10/2025 அன்று உலக உணவு தினம் கல்லூரி வளாகத்திலே கொண்டாடப்பட்டது. மாணவ ஆசிரியர்கள் அனைவரும் சத்தான உணவை எடுத்து வந்து அதன் பயன்களை கூறி இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் கொண்டு வந்த உணவுகளை பகிர்ந்து உண்டனர். தி நாசரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி. ஆவடி கோவில்பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளி வளாகத்தில் கடந்த 27/10/2025 அன்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. நடத்தப்பட்ட சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சிக்கு
கிப்ஸ் நிறுவனத்தில் இருந்து திரு விவேக் சிரில் ஜோசப் அவர்களும் திரு விவேக் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருந்தனர். இன்றைய வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சைபர் பாதுகாப்பு மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ள நிலையில் அது குறித்ததான விழிப்புணர்வு பயிற்சி அன்று ஆசிரியர்களுக்கு அளிக்கப்பட்டது. அறிமுகமில்லா நபரிடம் தன்னுடைய தகவல்களை பரிமாறக்கூடாது என்றும், சுற்றுலா சென்றால் புகைப்படங்களை உடனுக்குடன் பதிவிடக்கூடாது என்றும், அவற்றின் பாதிப்புகள் குறித்தும் காணொளியின் மூலமும் செயல்முறையாகவும் அன்று விளக்கப்பட்டது. பேஸ்புக்கில் உருவாக்கப்படும் கணக்குகளை கொண்டு மற்றவர்களின் நற்பெயரை வீணாக்குதல், பல போலியான செய்திகளை பரப்புதல் போன்றவற்றையும், மேலும் பொய்யான கணக்குகளை வைத்திருக்கும் நபர்கள் சில போலியான லிங்குகளை அனுப்புவதன் மூலம் நம்முடைய முழுமையான தகவல்களை பெற முடியும் போன்ற பயனுள்ள தகவல்களும் விளக்கப்பட்டது. இறுதியாக பயனுள்ள தகவல்களை அளித்த கிப்ஸ் நிறுவனத்திற்கு பள்ளியின் நிர்வாகமும் ஆசிரியர்களும் தங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற நெகிழியில்லா வளாகம் நிகழ்வு. பிளாஸ்டிக் இல்லாத வளாகம் உருவாக்க எடுக்கப்பட்ட முயற்சியானது நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் வழிநடத்த திரு செல்சின் மற்றும் திரு கல்யாணகுமார் அவர்களின் தலைமையில் இவ்விழா நடத்தப்பட்டது. தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து சிறப்பு விருந்தினரை வரவேற்றார். முதலாவது நமது பள்ளியின் பாடல் குழுவினர் பாடல் பாடி வேதம் வாசிக்க விழா துவங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினரான கல்யாணகுமார் அவர்கள் நமது பள்ளி வளாகத்தை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு மிக அழகாய் எடுத்துரைத்தார். மாணவ மாணவியர் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்தினால் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஏற்படும் தீமைகளை பற்றி குறுநாடகமாக நேர்த்தியாய் எடுத்துரைத்தனர். ரேம்ப் வாக், ஸ்பீச், ஃபேன்சி டிரெஸ் ஆகியவற்றின் மூலமாகவும் சுற்றுச்சூழலை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என தங்கள் திறமைகளின் மூலம் வெளிப்படுத்தினர். மக்கும் குப்பை, மக்கா குப்பை, மறுசுழற்சி என 3 விதமாக எப்படி பிரித்தெடுத்து அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நம் மாணவ செல்வங்கள் நாடகம் மூலம் மிக அழகாக எடுத்துரைத்தனர். பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்தும் நோக்கமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிளாஸ்டிக் பைகளை மாணவர்களிடம் வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக நமது பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் துணிப்பைகள் வழங்கப்பட்டது. பிளாஸ்டிக் இல்லாத பள்ளி வளாகமாக உருவாகுவோம் என்று நம் பள்ளி மாணவ செல்வங்கள் உறுதிமொழி ஏற்க நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி. இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியும் 11வது குடியரசுத் தலைவரும் இந்திய ஏவுகணை நாயகனுமான டாக்டர் APJ அப்துல் கலாமின் கொள்கைகளை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ட்ரீம் கலாம் குழுமத்தின் சார்பில் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் காம்படிஷன் நடைபெற்றது. மாணவ மாணவியரின் தனித்திறமையை வெளிக்கொணரும் வகையில் பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களால் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய கருத்தினை ஓவியம் மூலம் நேர்த்தியாக வெளிப்படுத்தினர். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவ மாணவியரின் தத்ரூப ஓவியங்களை கண்டு வியந்து போற்றினர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய எல்லோ டே. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் KG மழலையர்கள் கொண்டாடிய எல்லோ டே கடந்த 24/10/2025 அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மஞ்சள் நிறத்தை முதன்மைப்படுத்தி மாணவர்களும் ஆசிரியர்களும் மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் நிற பழங்கள், பூக்கள், சுவரொட்டிகள், மஞ்சள் நிற பலூன்கள் ஆகியவற்றால் பள்ளி வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. அக்காட்சி பார்ப்பதற்கு சூரியனின் கதிர்வீழ்ச்சி போல எங்கு பார்த்தாலும் பிரகாசமாக காணப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் அவர்கள் மஞ்சள் நிற தினத்தை தலைமையேற்று நடத்தினார். பின்பு ஆசிரியர்களும் மாணவர்களும் மஞ்சள் நிற பாடல்களை பாடி மகிழ்ந்து அந்நாளை சிறப்பாக நிறைவு செய்தனர். தி நாசரத் அகாடமி பள்ளியில் பொதுத் தேர்வு குறித்து பெற்றோர்களுக்கு நடைபெற்ற விழிப்புணர்வு கூடுகை. CBSE பாடத்திட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பிற்கு ஆண்டிற்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது.
அத்தேர்வுகள் குறித்ததான விழிப்புணர்வு கூடுகை கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூடுகை தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நடைபெற்றது. பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களின் பெற்றோர்கள் அமைதியான தொந்தரவில்லா சூழலை உருவாக்க வேண்டும், படிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும், அட்டைவணைப்படி படிப்பதை கண்காணிக்க வேண்டும், மேலும் தங்களின் குழந்தைகளை தொடர்ந்து உற்சாகப்படுத்த வேண்டும், தேர்வுகள் முடியும் வரை தொலைக்காட்சி, செல்போன் போன்ற கவன சிதறல்களை தவிர்க்க வேண்டும், பெற்றோர்களின் ஆதரவும் சரியான வழிகாட்டுதலும் மாணவர்களின் மனநிலையை வலுப்படுத்தி தேர்வில் சிறப்பாக செயல்பட உதவும் என பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் பொதுத் தேர்வு குறித்ததான தகவல்கள் அனைத்தும் பெற்றோர்களின் கரங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இறுதியாக தேர்வுகளை குறித்த விழிப்புணர்வை பெற்ற நிறைவுடன் பெற்றோர்கள் அனைவரும் வீடு திரும்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.